இப்போ நம்ம டாக்ஸியில் போகிறோம். ஓகே, நம்ம இப்போ எது வழியாக போனோம்? தரை வழியாக காரில் போனோம், பஸ்ஸில் போனோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், ஏர்போர்ட் போனோம், ரயில்வே ஸ்டேஷன் போனோம். இப்போ ஒரு அவசரத்துக்கு இப்போ ஓலா கேப்ஸ் இருக்குது, யூபர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாக்ஸினா இந்த மாதிரி கட்டண 4 சக்கர வண்டி, அதாவது கார்ஸ். ஓகே, இதுதான் டாக்ஸி. ஸோ இதில் எப்படி போகிறது, என்னெல்லாம் நம்ம வாக்கியங்க பேச வேண்டியது இருக்குது, எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டுட்டு நான் 12வது மெயின் ரோடு, சிலது வந்து ஏற்கனவே இப்போ இந்த மீதி இந்த கட்டண பேருந்துகள்லாம், அதாவது டாக்ஸிஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம ஓலா ஊபர்லலாம் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் எங்கே போகணுன்றத போட்டுடலாம். பட் ஆர்டினரி டாக்ஸிஸ் கூப்பிட்டோம்னா இதெல்லாம் நம்ம பேசணும். நான் 12வது மெயின் ரோடு அண்ணா நகர் செல்ல வேண்டும். Okay, how do we say this in English? Let's see. I want to go to 12th Main Road, Anna Nagar. Okay, I want to go to 12th Main Road, Anna Nagar. Okay. டாக்ஸி, நான் 12வது மெயின் ரோடு அண்ணா நகர் செல்ல வேண்டும். டாக்ஸி, I want to go to the 12th main road, Anna Nagar. Okay, next sentence பார்க்கலாம். கட்டணம் எவ்வளவு? கட்டணம் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்கும்போது what is the fare? Is the fare? What is the fare? Fare for traveling. Okay, next one. இல்லை, அதாவது மீட்டர் போட்டு செல். இப்போ நிறைய டாக்ஸிஸ் ஆட்டோஸ்லாம் மீட்டரே போடுறதில்ல இல்லையா? அவங்க வந்து இஷ்டத்துக்கு they keep telling இவ்வளோ காசு கொடுங்க, அவ்வளோ காசு, எக்ஸாபிட்டன்ட், அதாவது அளவுக்கு அதிகமாக கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ மீட்டர் போட்டு செல். Go after you put on the meter. மீட்டர் போட்ட பிறகு செல், இல்லாட்டி மீட்டர் போட்டு செல்.
Next sentence. இப்போ வந்து ஷேரிங் ஆட்டோஸ் இருக்குது, ஷேரிங் கார்ஸ் இருக்குது, ஷேரிங் டாக்ஸிஸ் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பயணிகளை ஏற்றிக்கொள். அதாவது உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் அலோவ் பண்ணாதான் அவங்க இது பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து ரேட்ஸ் குறையும், ஏன்னா ஷேர் பண்ணிடுவீங்க இல்லையா. இன்னும் கொஞ்சம் பயணிகளை ஏற்றிக்கொள். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். யூ கேன் டேக் கொஞ்சம் பயணிகள்னா யூ கேன் டேக் சம் மோர் passengers. You can take some more passengers. இன்னும் கொஞ்சம் பயணிகளை ஏற்றிக்கொள்னா you can take some more passengers. Okay, next sentence பார்க்கலாம். ஷேரிங்கில் போகலாம். ஷேரிங்கில் போகலாம் அதாவது கொஞ்சம் பேரை ஏற்றிக்கிட்டாங்கன்னா யூ கேன் ஷேர் த காஸ்ட். ஓகே, we can share the cost. இப்போ உங்களுக்கு அது குறைவு, உங்களுடைய பயண கட்டணம் வந்து குறையும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கவனக்குறைவாக ஓட்டாதே. சில சமயம் டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ஸ்பீடாக யாரையாவது ஓவர்டேக் பண்ணிட்டு போகணுன்ட்டு ஸ்பீடாக போவாங்க. ஸோ கவனக்குறைவாக ஓட்டாதே அப்படின்னு சொல்லுங்க. எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். Do not drive rashly. ரேஷ் டிரைவிங் அப்படின்னாக்கா கவனக்குறைவா ஓட்டுறது. ஓகே, அதுக்கு தான் ரேஷ் டிரைவிங் சொல்லுது. கவனக்குறைவாக ஓட்டாதே அப்படின்னா do not drive rashly. Next sentence. அதாவது எப்படி ஓவர்டேக் பண்ணணும், ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் ஓவர்டேக் பண்ணலாமா லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணலாமா? எப்பவுமே ரைட் சைடில் தான் ஓவர்டேக் பண்ணணும். நம்ம லெஃப்ட் சைடில் போனோம்னா அவங்களுக்கு டிரைவர் சீட் இந்த சைடு இருக்கனால அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் மே occur. So we have to always overtake on the right side. தவறாக overtake செய்யாதே. தவறாக ஓவர்டேக் செய்யாதே. அது எப்படி எழுதுறது? Do not overtake wrongly. So which is the right way to overtake? Onto the right side. Okay, next sentence.
கதவு சரியாக மூடவில்லை. யூஸ்வலா கதவை சரியா மூடலைன்னா அது கூட ஒரு காஸ் ஃபார் ஆக்சிடென்ட் ஆகலாம். திடீர்னு கதவை ஓப்பன் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஓகே, கதவு சரியாக மூடவில்லை. The door is not closed properly. The door is not closed properly. கதவு சரியாக மூடப்படவில்லை or மூடவில்லை எப்படினாலும் the door is not closed properly. Next one. Next sentence. அடுத்த சிக்னலில் நிற்கவும். அடுத்த சிக்னலில் நிற்கவும். Please stop at the next signal. Okay, அடுத்த சிக்னலில் நிற்கவும். Please stop at the next signal. Next sentence. இந்த டாக்ஸி டிரைவர் மிகவும் நேர்மையானவர். முக்கியமா எல்லாருமே ஒருத்தர் சீட் பண்றாங்க இல்லையா? People tend to cheat others, but now we find a very நேர்மையான டிரைவர்னா honest. Okay, this taxi driver is very honest. HONEST. நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்? honest. H is silent and we say honest. Okay, நேர்மையானவர்னா he is very honest. Okay, இந்த டாக்ஸி டிரைவர் மிகவும் நேர்மையானவர். This taxi driver is very honest. Next one. இந்த மீட்டர் சரியாக வேலை செய்கிறதா? இந்த மீட்டர் சரியாக வேலை செய்கிறதா அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அது இங்கிலீஷ்ல சொல்றது? Does this meter work properly? Does this meter work properly? இந்த மீட்டர் சரியாக வேலை செய்கிறதா அப்படின்னு கேட்குறீங்க. Next one.
நீங்கள் கட்டணத்தின்படி சார்ஜ் செய்தீர்களா? நீங்கள் கட்டணத்தின்படி சார்ஜ் செய்தீர்களா? Have you charged as per the rate? நீங்கள் கட்டணத்தின்படி சார்ஜ் செய்தீர்களா? Have you charged as per the rate? Next one. நான் தினமும் டாக்ஸியில்தான் வேலைக்கு போகிறேன் or ஆஃபீஸுக்கு போகிறேன். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். I go to office daily by taxi. I go to office daily by taxi. Next one. கேஸை எங்கே வைப்பீர்கள்? இந்த சூட்கேஸை எங்கே வைப்பீர்கள்? Where will you keep this suitcase or this luggage? சூட்கேஸ்க்கு பதில் இது லக்கேஜ், இது இந்த லக்கேஜ்னே சொல்லிடலாம். ஓகே, இந்த லக்கேஜை எங்கே வைப்பீர்கள்? Where will you keep this luggage அப்படின்னு கேட்குறீங்க. சரி, உங்கள் ரேட் மிக அதிகமாக உள்ளது.
அதாவது ஒரு இதுக்கும் ரேட் வேறு மாறும் இல்லையா? ஸோ இவங்களுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறது? யோர் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. ஓகே, இப்போ 15 சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பர்டெய்னிங் டு டாக்ஸி. இப்போ பார்க்கலாமா நம்ம இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் எப்படி பேசுகிறதுன்னு. டாக்ஸி, நான் 12வது மெயின் ரோடு அண்ணா நகர் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டாக்ஸி, ஐ வாண்ட் டு கோ டு 12th மெயின் ரோட் அண்ணா நகர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கட்டணம் எவ்வளவு? What is the fare? அப்படின்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மீட்டர் போட்டு செல். Go after you put on the meter. Next sentence. இன்னும் கொஞ்சம் பயணிகளை ஏற்றிக்கொள். You can take some more. You can take some more passengers. Okay, next one. ஷேரிங்கில் போகலாம். We can share the cost. Next one. கவனக்குறைவாக ஓட்டாதே. Do not drive rashly. தவறாக overtake செய்யாதே. Do not overtake wrongly. கதவை சரியாக மூடு, இல்லாட்டி கதவு சரியாக மூடவில்லை. கதவு சரியாக மூடவில்லை. சரியாக. ஓகே, கதவு சரியாக மூடவில்லை. The door is not closed properly. கதவை சரியாக மூடு அப்படின்னா close the door properly அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்த சிக்னலில் நிற்கவும். Please stop at the next signal. இந்த டாக்ஸி டிரைவர் மிகவும் நேர்மையானவர். இந்த டாக்ஸி டிரைவர் மிகவும் நேர்மையானவர். This taxi driver is very honest. H is silent, honest அப்படின்னு சொல்லணும். இந்த மீட்டர் சரியாக வேலை செய்கிறதா? Does this meter work properly? நீங்கள் கட்டணத்தின்படி சார்ஜ் செய்தீர்களா? Have you charged as per the rate? Okay, next sentence. நான் தினமும் டாக்ஸியில் தான் ஆபீஸுக்கு செல்கிறேன். I go to office daily by taxi. இந்த லக்கேஜை எங்கே வைப்பீர்கள்? Where will you keep this luggage or where will you put this luggage அப்படின்னு கேட்கலாம். or இந்த சூட்கேஸை எங்கே வைப்பீர்கள்? Where will you put this suitcase or where will you keep this suitcase? உங்கள் ரேட் மிக அதிகமாக உள்ளது. Your rates are very high. Okay, இப்போ இங்கிலீஷில் மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். The correct pronunciation you can learn from that. Taxi, I want to go to 12th Main Road, Anna Nagar. Go after you put on the meter. You can take some more passengers. We can share the cost. Do not drive rashly. Do not overtake wrongly.
the door is not closed properly. Please stop at the next signal. This taxi driver is very honest. Does this meter work properly? Have you charged as per the rate? I go to office daily by taxi. Where will you keep this luggage? Your rates are very high. ஓகே, இப்போ 15 சென்டென்சஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகணுன்னா டாக்ஸி மூலயமா எப்படிலாம் நீங்கள் இங்கிலீஷில் கன்வர்ஸ் பண்ண. Not only here, even if you go to Dubai or Malaysia, you can speak in English. Only practice makes perfect. I keep telling you always. So keep practicing. Not only English வந்து இங்கிலீஷாக பேசணும். நீங்கள் ஏதோ இங்கிலீஷ் வேர்ட்ஸை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக எடை போடுவாங்க. They will estimate your value very less. Okay. So you have to pronounce the English words properly in the right manner.